ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா இது இப்போதைக்கு ரிவ்யூ பண்ண முடியாத ஒரு ப்ராடக்ட் தான். பட் மேபி இதை நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். ஏன்னா இப்போதைக்கு நான் ரிவ்யூ பண்ண முடியாது. ரிவ்யூ பண்ணணும்னா வந்து வேறு மாதிரி ஒரு ஸ்க்ரீன் கொண்டு போகணும். ஸோ அதனால் அதை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணித்தரேன். ஸோ என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, இட்ஸ் none other than ஒரு ரேசர், ஒரு ஷேவிங் ரேசர் தான் வாங்கியிருக்கேன். ஹிஜாமத் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஷேவிங் ரேசர், ஓகேங்களா. இதான் நான் வாங்கியிருக்கேன் ஃபார் எ ப்ரைஸிங் ஆஃப் 400 ரூபாய், 400 ரூபாய்ஸ், ஓகேங்களா. அதை தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். 2 இருக்குது. ஒன்று வந்து கன் மெட்டல் இருக்குது, இன்னொரு சில்வர் குரோமன் இருக்குது. 2 மெட்டல் இருக்குது. ஒருவேளை கன் மெட்டல் வாங்கியிருக்கலாமோ? சரி, ஓகே, பார்த்துக்கலாம். மேபி இது ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் வேணால் நம்ம பார்த்துக்கலாம். ரிட்டர்னபிள் ஐட்டமா? இது மோஸ்ட்லி நான் ரிட்டர்னபிள் தான் வரும். ஓகே, பார்த்தீங்களா, நான் ரிட்டர்னபிள். தப்பாக நான் வாங்கிட்டேன். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். பார்த்துக்கலாம் இது எவ்வளோ நாள் வருது அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கன் மெட்டல் வாங்கியிருக்கலாம். கன் மெட்டல் வாங்கியிருந்தால் ரஸ்ட் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி இது ப்ரிஃபர் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, பிளாக் கலர் வந்து அம்மா வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு வேணாம் சொல்லுவாங்கன்றதுனால வந்து சில்வர் வாங்கியிருக்கேன். ஸோ தட் இஸ் ஃபைன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டைப் ஆஃப் ரேசர். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரேசர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து லோக்கல் ரேசர் தான், இல்லை ஜில்லெட்டு, இது மாதிரி நிறைய வந்து வருது, ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பிளேட்ஸ் 3 பிளேட்ஸ்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் ஷேவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இந்த மாதிரி ரேசர்ஸ் வருது. பட் ட்ரெடிஷ்னல் ரேசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுதான் கைஸ் நான் வந்து வாங்கியிருக்கேன். நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பாஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷமாக நான் தான் யூஸ் பண்ணுறேன். என் அப்பா அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தார், ஓகேங்களா. அது அப்பா யூஸ் பண்ண டிவைஸ் ஆக்சுவலாக நான் வச்சுருந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது அப்படியே கண்டினியூட்டியாக. என் அப்பா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இதை இப்போ காட்டினல அந்த ரேசருக்கு மாறிட்டார். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதே ரேசர் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மக்களே, ஓகேலா. ஸோ வாங்க இப்போ அந்த இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பேக்கிங், சிம்பிள் பேக்கிங் தான். சும்மா இப்படி வச்சு அழகாக கீச்சிடலாம். யா, ஸோ எஸ் கைஸ், ஸோ இதான் வந்து ப்ராடக்ட்டு. பேக்கிங்ஸ் தனியாக வச்சிடலாம். ஹிஜாமத், ஓகே, அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட்டு. ஓ, சீல்லாம் போட்டிருக்கேங்க. வாவ், நைஸ், நல்லாயிருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு உங்களுக்கு வந்து நான் ரிட்டர்னபிள் ஐட்டம் அப்படின்றதுனால வந்து அந்த சொல்கிறது அந்த ஹைஜீன் அப்படின்றதுக்காக சீல் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் வேறு யாரும் யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ண நம்மளுக்கு கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் குட் திங் அகேன். ஓகே, நைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க 449 சொல்லிட்டு. எனக்கு வந்து இது 400 கிடச்சிருக்கு, விச் இஸ் 50 rupees லெஸ். அண்ட் க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. hijamath.in அப்படின்ற வெப்சைட்லேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஹிஜாமத் நீங்கள் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஹிஜாமத்னு கொடுத்துருக்காங்க. சீல் இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா சாலிட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்பெர்ட்டி, என்ஜினியர்ட், ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ஹான்ஸ்டு கிரிப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதோட க்ரோம், அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக கட் பண்ணணும் இதை, ஏன்னா வந்து சீல் அப்படின்றதுனால கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணிட்டோம்னா ரிட்டர்ன் பண்ண முடியாது ஆஃபீஸாக. ஸோ அதான் நம்மளோட ப்ராடக்ட் தான். ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, உள்ள ரேசர் எதுவுமே இல்லை, ரைட். மீன் பிளேட்ஸ் எதுவும் இல்லை, தட் இஸ் ஃபைன். எஸ் மக்களே, இதான் வந்து ப்ராடக்ட்டு. நான் நினச்சதோட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆக்சுவலாக இது முன்னாடி வச்சது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, தட் இஸ் ஃபைன். ஸோ எஸ், இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹிஜாமத்தோட அந்த ஒரு ரேசர். ஓகே, ஸோ இதுவெல்லாம் இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் பிளேடை ப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பிளேடை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பிளேடுக்கான அந்த டிசைன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் ஃபஸ்ட்டு நீங்கள் பிளேடை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் போட்டுட்டு தென் இது கரெக்டாக உட்கார மாதிரி வச்சுட்டு இப்படி நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க. நல்லா கரெக்டாக லாக் பண்ணிடணும். இது கரெக்டாக இங்கே உட்காரணும் மக்களே, அதை பார்த்துக்கோங்க. லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட்ஸ் ஆல், யூ ஆர் ரெடி டு யூஸ். ஓகே, வெயிட் வந்து கொஞ்சம் இருக்குது கைஸ். ஆக்சுவலாக நான் பழசு யூஸ் பண்ணதோட கொஞ்சம் வெயிட் தெரியுது. குரோம் மாதிரி இருக்குது. உங்களுக்கு க்ரிப்பும் வந்து ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்கு. பட் ஆனால் இது வந்து ரெஸ்ட் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் வந்து சாலிட் பில்ட்டு தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சாலிடாக தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து உங்களுக்கு சாலிடாக தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் கட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் யூஸ் பண்ணால் தான் இது வந்து தெரியும் மக்களே, ஹிஜாமத்தோடது. ஓகேல, நான் ஏன் இதை ப்ரிஃபர் பண்ணி வாங்குறேன் அப்படின்னா எனக்கு இது ரொம்ப நல்லா கட்டிங் கொடுக்குது. ஒரு ஷார்ப் கட்டிங், சிங்கிளாக அப்படியே வளைச்சி எடுக்கும்போதே உங்களுக்கு வந்து அப்படியே அந்த கட்டிங் வந்து கொடுத்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி இழுத்துக்கினே இருக்கும், வச்சு வரி வரியாக டி பண்ணிட்டே இருக்கணும், அப்போ தான் ஷேவ் பண்ண முடியுது. ஆனால் இது இப்படி அப்படி இல்லை கைஸ், ஒரே இழு தான், அப்படியே ஒரே இழுத்தானே உங்களுக்கு ஷார்ப்பாக கட் ஆயிரும். ஆனால் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இந்த ரேசரில். ஏன்னா
கொஞ்சம் நீங்கள் அழுத்தி பண்ணிட்டாலோ இல்லை கொஞ்சம் அப்படியே லைட்டாக நீங்கள் அந்த பொசிஷனை மாற்றினாலும் உங்களுக்கு கட்டு விழுந்துடும். உங்களோட என்ன சொல்கிறது, சீக்கில் வந்து கட்டு விழுந்துடும், மூஞ்சியில் கட்டு விழுந்துடும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பூராங்கட்டோடு தான் நீங்கள் அலைய வேண்டியது இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எஸ் மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா ஹிஜாமத்தோட ஷேவிங் கிட்டு. ஆக்சுவலி இது கூட வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரேசராவது கொடுத்துருக்கலாம், இந்த பிளேடுன்னு சொல்லுவாங்களா, அதை கொடுத்துருக்கலாம், அது கொடுக்கல. ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். நம்மக்கிட்ட பிளேட் இருக்குது, நம்ம என்ன பிளேட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பிளேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது திங்க் சிசர்ஸ் நினைக்கிறேன், சிசர்ஸா இல்லை ஏதோ ஒரு பிளேடு இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை நான் யூஸ்வலாக ட்ரெடிஷ்னல் யூஸ் பண்ணுற பிளேடு தான். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கடையில் அவைலபிளாக இருக்கும், போய் வாங்கிட்டு வாங்க. ஓகேலா? ஸோ எஸ் மக்களே, இதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ அண்ட் ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங். ரிவ்யூ நான் பண்ணலை, நான் இது வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு வேணால் உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஏதோ வீடியோவில் உங்களுக்கு இது அடிஷன் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன், நல்லா இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு நீங்கள் வாங்கலாம் அப்படின்றது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு பார்ட் 1 கூட நீங்கள் வச்சுக்கலாம். பார்ட் 2 இல்லாமல் நான் வேறு ஏதாவது வீடியோவில் நான் ஆட் பண்ணி விட்றேன், இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றவங்களுக்கு சொல்கிறேன். பட் ஆனால் வீடியோ மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. என்னன்னா அதோட லென்த்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது, எதிர்பார்க்கல. பட் ஓகே, பிடிச்சி பண்ணுறதுக்கு ஓகே தான், கேரி பண்ணுறதுக்கும் ஓகே தான். இது தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஃபைன் தான். அண்ட் நிறைய பேர் ஒரு கேள்வி வைப்பீங்க, கேரி இது பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம் மக்களே. பஸ்ஸில் ட்ரெயினில் எங்கே வேணால் நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். ஃப்ளைட்டில் போகும்போது கூட இது கேரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வித்தவுட் பிளேட்ஸ் நீங்கள் கேரி பண்ணிக்கலாம் மக்களே. வித் பிளேட்ஸ் கேரி பண்ணக்கூடாது, வித்தவுட் பிளேட்ஸ் நீங்கள் டொமஸ்டிக்காக கேரி பண்ணிக்கலாம். பட் இன்டர்நேஷ்னலாக இது அவ்வளோ அலௌடா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அலௌடு இல்லை அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன் மக்களே. இதிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, இதிலே நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. லைக் ஷேவிங், பாம்பே ஷேவிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் ஒன்று இருக்குது. அது அதில் தான் வாங்கலாம்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப காஸ்ட்லி, கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலே. இது வந்து ஒன்லி 400 ரூபாய்க்கு வந்து மேட்ரை முடிச்சாச்சு. ஸோ தட் இது வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்தால் கூட வந்து உடஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி தூக்கி போட்டு வேறு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? உடையாது நம்புவோம், பட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது நல்லா கட் பண்ணணும், அது வேறு மேட்டர்ஸு. அப்படி இல்லைனா இது வேஸ்ட் ஆஃப் மணி தான் மக்களே. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு அடுத்தது நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஓகேலா? ஸோ இது வந்து ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து மெட்டல், இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஈவன் பிளாஸ்டிக்கில் கூட அவைலபிளாக இருக்குது. பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்டோரில் போய் கிடச்சிரும், உங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபா அந்த ரேஞ்சில் கிடச்சிரும். நான் ஆக்சுவலாக ரீசெண்டாக வால்பாறை போகும்போது அங்கே வந்து கோயம்புத்தூரில் நான் வாங்கினேன். இதே வந்து ஒரு 50 ரூபா, அது 80 ரூபான்னு நினைக்கிறது. பிளாஸ்டிக்கில் வாங்கி அங்கேயே தீக்கு போட்டு வந்துட்டேன். ஸோ டிஸ்போசபிள்லாம் உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டி. ஸோ நீங்கள் இதை வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. ஓகேலா? இதுக்கு ஷேவிங் க்ரீம்லாம் நீங்கள் போடணுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஷேவிங் க்ரீம்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். ஷேவிங் க்ரீம் யூஸ் பண்ணுறது நல்லதும் இல்லை அப்படின்றாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா வெறும் சோப்போட அந்த நோரா இருக்குல்ல, அதை மட்டுமே யூஸ் பண்ணி நான் ஷேவிங் வந்து பண்ணுவேன். நீங்களும் அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் நிறைய பேர் சும்மா வாட்டர் வச்சே பண்ணுவாங்க. வாட்டர் வச்சு பண்ணால் கொஞ்சம் அரிப்பு ஏற்படும். இதில் இருக்க அதாக ஒரே ஒரு பிரச்சனை, நீங்கள் வந்து இதை வச்சு ஷேவ் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த நாள் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு அந்த சீக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க எங்களை தாடியை நீங்கள் ஷேவ் பண்ணிங்களோ அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கும், மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைஸு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில அந்த கூலிங் இது கொடுக்குறாங்க, கூலண்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. நான் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேல? பட் ஆனால் வந்து அது யூஸ் பண்ணணும், என் அப்பாலாம் யூஸ் பண்ணியிருக்காரு. பட் அதுவும் கெடுதல் அப்படின்றதுனால அதை நான் யூஸ் பண்ணுறது, கெமிக்கல் தானே, அதனால் நான் யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் என்ன பண்ணலாம்னா, மேபி அந்த மாதிரி அரிப்பு உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் ஆலோவேரா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மக்கள். ஏமா அதுவும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சஜஸ்ட் பண்ணுவாங்க, என்ன நீ ஆலோவேரா யூஸ் பண்ண சொல்லி பண்ணால் அதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்களோட முகம். பட் இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து அப்படி எரிச்சல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானும் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த மாதிரி எதுவும் எரிச்சல் பெருசாக இருந்ததில்லை. பட் இதில் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி எரிச்சல் இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இல்லை வேறு போஸ் உங்கள் மூஞ்சியில் வந்து நிறைய வந்து இந்த பிம்பிள்ஸு, பாயில்ஸ், ஹீட் பாயில்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு அதையும் சேர்த்து இது கட் பண்ணி விட்டுரும், அப்புறம் ரத்தம் வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் மூஞ்சிலேருந்து. ஸோ மூஞ்சே கெடுத்துருவோம்னு சொல்லலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும் மக்களே. ஆனால் இதோட கட்டிங் தரமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். வச்சா ஒரே இழு தான் உங்களுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா தாடி எவ்வளோ பெருசாக அதெல்லாம் கட் பண்ணி விட்டுரும். அதுதான் மக்களே இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ எஸ் மக்களே, இதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் பார்ஷியல் ரிவ்யூ. மேபி இதோட ஃபுல் ரிவ்யூ நான் மேபி ஃபியூச்சரில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகேலா? ஸோ தேங்க்யூ வாட்சிங். நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until this is Rajesh signing off. Take care, stay safe and bye guys. Several days later. ஸோ கைஸ், நான் இப்போ இந்த ப்ராடக்ட்டை கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 வாட்டி கிட்டத்தட்ட நான் வந்து லாஸ்ட்டாக நான் அதை யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த அப்டேட்டை கொடுக்குறேன். காய்ஸ், வண்டர்ஃபுல் ப்ராடக்ட்டு, சூப்பர் ஸ்மூத், இந்த பட்டர் ஸ்மூத்துன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ ஸ்மூத்தாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஷேவ் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்னோடய பழைய ஷேவிங் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்பாவோடது, அது அவரோட வாங்கும்போதே கொஞ்சம் ஓல்டாக தான் வாங்கினேன். பட் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணும்போது ரீசெண்ட் டைம்ஸில் லீஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரடுமுடாக பார்த்தீங்கன்னா ஷேப் கொடுக்கும்.
ஷேவ் நல்லா வந்து ஷார்ப்பாக இருக்கும். பட் ஆனால் வந்து அந்த ஷேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம சீக்ஸ் ஃபுல்லுமே வந்து எரிய ஆரம்பிக்கும். ஓகேலா? பட் இது வந்து அப்படி இல்லை கைஸ், செம ஸ்மூத்து. கொஞ்சம் திக்கான பியர்டாக இருந்ததுனா வேணால் உங்களுக்கு 2 டைம்ஸ் நீங்கள் ஷேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து நார்மல் பியர்டு இருந்ததுன்னா ஒரே இழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேவ் வந்து அழகாக கட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அரிப்புமோ எந்த ஒரு எரிச்சலும் உங்களுக்கு வந்து இந்த ஷேவிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்கல. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். வண்டர்ஃபுல் ஷேவிங். அதான் சொன்னேன், ஸ்மூத் லைக் ஏ பட்டர். அகெயின் செம்ம ஸ்மூத்தாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கொடுக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாக எனக்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கொடுக்குது மக்களே. ஸோ ஹைலி ரெக்கமெண்டட் நான் சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட் சூப்பர் ரெக்கமெண்டடு. நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னும் ஒரே ஒரு கேள்வினா, இது எவ்வளோ நாள் வந்து வரும், எவ்வளோ நாள் வந்து லாஸ்ட் லாங் பண்ணும் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா இதோட கேள்வி. ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது டக்குன்னு அது கீழே போட்டுட்டேன் பை ஆக்சிடென்டலாக. ஆனால் ஒன்றும் ஆகலை. ஸோ குவாலிட்டி அது வரைக்கும் பார்க்கும்போது ஒன்றும் வந்து ஆகாத ஒரு குவாலிட்டி தான், அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங் குவாலிட்டி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் வி டோன்ட் நோ. ஏன்னா வந்து இது வந்து வாட்டர்லாம் படுது அப்படின்னா துருத்து போய் ரஸ்ட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை எவ்வளோ சீக்கிரம் உடையுது அப்படின்றது நமக்கு தெரியல. பட் ஓகே, இருக்கிற ப்ரைஸுக்கு வந்து இது வந்து ஓகே தான். ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வாங்கலாம் மக்களே. ஸோ எஸ், இது தான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு எதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர் அண்ட் பை கைஸ்.